ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. உன் குடும்பத்தின் மீது இருக்கும் வாள் ஒருபோதும் அகலாது என்றால், அடுத்து வருகின்ற எல்லாமே தாவீதுக்கான எல்லா நிகழ்வுகளுமே அந்த போராட்டத்தினுடைய விளைவாகவும் சாபத்தினுடைய விளைவாகவும் நடக்கிற நிகழ்வுகளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த தண்டனையா என்று கேட்கும்போது அதற்கான பதிலை விவிலியம் தருவது கிடையாது. ஆனால் தாவீது செய்த அவ்வளோ மோசமான ஒரு செயலால் எப்படி ஒரு எளிய ஒரு வாயில்லாத ஜீவன் போல் இருக்கின்ற உரியாவினுடைய மனைவியாகிய பெத்செபாவை அவன் அபகரித்து கொண்டதும் உரியாவை வாளால் வெட்டி கொன்றதும் கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலையில் இருந்ததோ அதை போலவே இதை கேட்பதற்கு யாரும் இல்லாத நிலை உருவாகிறது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டில் இருந்த பெரியோர்கள் தரை நின்று அவரை எழுப்ப சென்றார்கள். அவரோ மறுத்துவிட்டார். அவர்களோடு அவர் உண்ணவில்லை. அதை பாருங்க. இப்போ 16-17 என்பது பெத்செபா கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள். அந்த பெற்றெடுத்த குழந்தையை ஆணுடைய கோபம் தாக்க ஆணுடைய வாக்குறுதியின்படி அது சாக கிடந்தது. சாக கிடந்த குழந்தையை பிழைக்க வேண்டும் என்பதற்காக தாவீது என்னவெல்லாம் முயற்சி செய்கிறார், ஜெபிக்கிறார், உண்ணா நோன்பு இருக்கிறார், உபவாசம் இருக்கிறார், தரையில் படுத்து கிடக்கிறார். தரையில் படுத்து கிடப்பது என்பது இயலாமை நாள் அல்ல. உள்ளம் சோர்ந்து போன நிலையிலே தலையில் சாம்பலும் சாக்குடையும் உடுத்தி தரையில் படுத்து நோம்பிருந்து அழுது புலம்பி ஜெபிக்கிறது இப்போ ஈடான ஒரு செயல்பாடாகும். அதில் கூட சொல்கிறாங்க, எழுந்திர சாப்பிடுங்க என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் எந்திரிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அவர் படுத்தே கிடக்கிறார். அவர் நோன்பிருந்து அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அதான் அந்த 16-17 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பின் 7வது நாள் குழந்தை இறந்தது. குழந்தை இறந்து விட்டதை தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர். குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசிய போது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே. குழந்தை இறந்து விட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு ஏதாவது தீங்கு இழைத்துக் கொள்வாரோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இப்போ பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. 7ஆம் நாள் குழந்தை இறந்து போனது. இறந்து போன பிற்பாடு அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறேன்னா, இந்த குழந்தை மேலே உசிரியே வச்சிருக்கிறார், அது தன்னுடைய உயிரான்னு நினைக்கிறார், தன்னுடைய மறுரூபமாக பார்க்குறாரு. உயிரோடு இருக்கும்போதே நம்ம அவர் சொல்ல ஒன்றா நோன்பு இருந்து தலையில் சாம்பல் போட்டு சாக்குமுடை விடுத்து நெடுங்கான் நிலையாக படுத்து கிடந்து அவனோட கதறி அழுது ஜெபிக்கிறார். உண்ணவில்லை, உறங்கவில்லை, அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார். இப்போ குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாக்க அவர் தமக்கு எதாவது பண்ணிக்குவார், அதனால் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்டே வருது. என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போமே. பணியாளர் தங்களுக்குள் ரகசியமாய் பேசிக்கொண்டதை தாவீது கண்டு குழந்தை இறந்து விட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம் குழந்தை இறந்து விட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம், இறந்து விட்டது என்று பதில் கூறினார்கள். உடனே தாவீது தரை நின்று எழுந்தார். குளித்து எண்ணெய் பூசி உடைகளை மாற்றிக்கொண்டார். ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவரை தொழுதார். பிறகு அவர் தம்முடைய இல்லம் வந்தார். உணவு கொண்டு வர சொல்லி அதை அவர் உண்டார். இப்போ குழந்தை இறந்த பிற்பாடு தான் எல்லாருமே துக்கம் கொண்டாடுவாங்க, உபவாசம் இருப்பாங்க, அனுசரிப்பாங்க. ஆனால் இப்போ குழந்தை இறந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் எந்திரிக்கிறார், எண்ணெய் பூசிக்கொள்கிறார், குளித்து கொள்கிறார், உடையை மாற்றிக்கொள்கிறார், ஆலயம் செல்கிறார், தொழுகிறார், திரும்பி வருகிறார், பணியாளர்களை அழைக்கிறார், உணவு கொண்டு வர சொல்கிறார், உணவு உட்கொள்கிறார். இந்த பணியாளர்கள் அப்படி குழம்பி போகிறானுங்க. இந்த ஆள் என்னடா பண்ணுறாங்க, லூசு கீசு ஆகிட்டானா, இவன் குழந்தை படுத்த படுக்கையாக சாகமாரி கிடந்தாப்போ அழுது புலந்து வந்தார். இறந்த பிற்பாடு அழுது புலம்பி கஷ்டப்படுவார், தமக்கு ஏதாவது தீங்கு செய்து கொள்வார். நம்ம நினச்சா இவர் பாடு எந்திரிச்சு ஜம்முன்னு குளிச்சுட்டு செண்டு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு என்கிறார்.
அது எதற்காக என்றால் தாவீதுடைய அழகான மனநிலையை படம் பிடித்து காட்டுகிறது. ஒருவேளை குழந்தை உயிரோடு இருக்கும்போது நான் ஜெபித்தோன் என்றால் ஆண்டவர் தன் மனதை மாற்றி என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுப்பார். ஆனால் இப்போ இறந்தது என்பது அவனுடைய திருவுளம் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மனநிலை தான் தாவீதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுது. நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாள் என் குடும்பத்தை விட்டு அகலாது, துன்பம் என் உறவிடத்தை விட்டு நீங்காது என்று ஆண்டுடைய வாக்குறுதி, ஆண்டுடைய சாபம் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு தாவீது வந்துவிட்டார் என்பதை இந்த இடம் அழகாக சொல்லிக் வருது. இந்த இடத்திலிருந்து பின்வரும் எல்லா பகுதிகளிலும் ஆண்டுடைய திட்டத்திற்கு பணிந்து நடக்கிற ஒரு மனநிலையை தாவீது தனக்குள்ளாக இருந்து வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்பார். அது அப்சலோமாக இருக்கட்டும், அல்லது அம்னோனாக இருக்கட்டும், அல்லது வேறு யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவர் பணிந்து நிற்கின்ற ஒரு நிலையை அவர் காட்டுவார். ஏன் சவுலின் குடும்பத்தால் ஒருவன் அவரை எள்ளி நகையாடிய பொழுது கூட அதை விட்டுவிடு, அது ஆண்டுடைய பார்வைக்கு விட்டுவிட்டும், அவருடைய சாபத்தை ஆண்டு எனக்கு ஆசிரியராக மாற்றி கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய மனநிலைக்குள்ளாக தாவீது வருகிறதை நாம் பார்க்குறோம். அதான் இந்த பகுதியை நம்ம காணக்கூடிய அருமையான செய்தி. அந்த கடைசி பகுதி வாசிங்களே, 23வது வசனம். இப்பொழுது அது இறந்து விட்டது, இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும்? என்னால் அக்குழந்தையை திருப்பி கொண்டு வர முடியுமா? நான் தான் அதனிடம் செல்ல முடியுமே ஒழிய அக்குழந்தை என்னிடம் திரும்பி வர இயலாது என்று கூறினார். இயல்பாக கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு மன்னித்து மறந்து இனி கடவுளுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு தாவீதை நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து தான் சாலமோனுடைய பிறப்பு வருகிறது. இப்போ 2 காரியங்களை இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அந்த கர்ப்பத்தை விபச்சாரத்தினால் பிறந்த குழந்தை சாலமோன் அல்ல என்று முதல் காட்சி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தாவீது விபச்சாரத்தினால் பெற்ற பிள்ளை ஆண்டவரால் தண்டிக்கப்பட அது செத்தது, நீதியை ஆண்டு செயல்படுத்தினார் என்று காட்டுகிறது. 2வது, சாலமோன் விபச்சாரத்தின் குழந்தை அல்ல, அவன் மாறாக உரியா இறந்த பிறகு உரியாவினுடைய மனைவியாகிய பெத்சேபாவை அரசன் முறைப்படி தன் மனைவியை மாற்றிக்கொண்ட பிறகு பிறந்தவன் தான் சாலமோன் என்ற ஒரு செய்தியையும் ஆசிரியர் நமக்கு தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறார். அதை பற்றிய செய்தியை அடுத்த பகுதியில் பார்க்குறோம். தந்தை அவர்களே, சாலமன் பிறப்பிற்கு முன்பாக இந்த ஒரு செய்தியை நாம் வாசிக்கின்றோம். இதிலிருந்து ஒரு சில தவறான முடிவுகளுக்கு நாம் செல்ல நேரிடலாம். வேறு எங்கேனும் ஒரு குழந்தை இறந்தால் இதனால் தான் குழந்தை இறந்ததோ என்ற ஒரு முடிவுக்கு கூட ஒரு சில நேரிடலாம். இதை குறித்து தங்களுடைய விளக்கம் சிறிதாக. இப்போ தாவீது தவறு செய்தார். அந்த தவறின் மூலமாக எரிவாக்கின் மூலமாக முன்னறிவிக்கப்பட அந்த குழந்தை ஆண்டவரால் தாக்கப்பட்டு இறந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு வரலாற்று நிகழ்வுடைய தொடர்ச்சி. தாவீதுடைய வாழ்விலே நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளில் இது ஒரு நிகழ்வாக இது சொல்லப்படுகிறதே அன்றி இது ஒரு குழந்தை ஒரு வீட்டில் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னாக்க யாரோ பண்ண பாவத்தினால தான் இது இறந்துருச்சு என்று சொல்வதற்கு நமக்கு முடியாது. அந்த குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால் கூட இறக்கலாம், ஏதோ வகையில் ஏதோ ஒரு நிலையில் சுகப்பிரசவம் இல்லாத நிலையில் கூட இருக்கலாம். அது இந்த தாவீதின் குழந்தையோடு ஒப்பிட முடியாது. தாவீதினுடைய பெத்சேபா மூலமாக பிறந்த முதல் குழந்தை இறந்து போனது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. பல்வேறு சங்கிலி தொடர்பான நிகழ்வுகளின் தொடர்ச்சியிலே ஒரு அங்கமாகத்தான் இதை பார்க்க வேண்டுமே ஒழிய இதை தனிப்படுத்தி மிகைப்படுத்தவோ அல்லது தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய குழந்தை இறந்த போது அதற்கு இதை நாம் செய்த பாவம், நம் முன்னோர்கள் செய்த பாவம் என்று அதை வகைப்படுத்த ஒரு காலம் தலைப்படக்கூடாது. வாழ்வு என்பது கடவுளுடைய கொடை. அந்த கொடையை நிறைவாக பெற்று நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் கூட. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சிறலாக விளங்குவதே என் தந்தைக்கு மகிமை என்றார். நம்முடைய கனிகளை நம் காணும்படி என் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கண்ணால் காணக்கூடிய 2 செல்வங்களை 3 மழலை செல்வங்களை உள்ளத்திற்குள்ளாக தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது ஆண்டுடைய கொடையாக பார்க்கிறதே போலவே ஒருவேளை குழந்தை பிறந்த குழந்தை இறக்கும் பட்சத்தில் அல்லது சுகப்பிரசவம் இல்லாத நிலையிலே அதை பாவமாகவோ சாபமாகவோ ஒரு காலம் நாம் கருதக்கூடாது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம 24ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். தாவீது தம் மனைவி பெத்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார். பிறகு அவளுடன் கூடி வாழ்ந்தார். அவள் ஒரு மகனை பெற்றெடுக்கவே அவனுக்கு சாலமோன் என்று அவர் பெயரிட்டார். ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார். 3 செய்திகளில் பார்க்குறோம். தாவீது தம் மனைவி பெத்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார். ஒருவேளை உரியாவின் மீது அவர் மிகுந்த பற்றுதல் கொண்டு உரியா இறந்து விட்டாரே என்று அவர் வருத்தப்பட்டோ அல்லது குழந்தை இறந்து விட்டதே என்கின்ற ஒரு துக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு தாவீது ஒரு மென்மையான மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல கணவனாக இருந்து ஆறுதல் கூறுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயத்தில்
பல இடங்களிலே பெண்களை ஒரு வேலைக்காரியை போலவோ அல்லது நாம் சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் போலவோ இல்லத்தில் வைத்திருக்கிற ஒரு மனநிலை நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு மனநிலை மிக மோசமான ஒரு மனநிலை, ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய இழிநிலை என்பதை சொல்லக்கூடும். மாறாக மிகுந்த நேசம், ஆறுதல், அன்பு, பற்றுறுதி, பாசம், நேசம், எல்லை தாண்டிய ஒரு பரிவிறக்கம், இவையெல்லாம் செய்ய வேண்டும். இப்போ நாம் சிக்காருக்குள்ளே நம்ம தாங்கணும்னு சொல்லி அவ்வளோ தாங்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனால் அதே அந்த சகோதரி மனைவி சிக்காக்கும்போது பார்த்துக்கா உடம்ப என்று விட்டு பட்டும் படாமல் அப்படி தொட்டும் தொடாமல் போய்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்ப்போம். தாவீது பாருங்க, தான் தரையில் படுத்து சாக்கு உடுத்தி தலையில் சாம்பல் பூசி அவர் உண்ணால் நோம்பிருந்து அழுதார், புலம்பினார். அதே போன்ற ஒரு துக்கத்தை அந்த பெண்ணும் அனுபவித்து பார்ப்பதை அவர் உணர்ந்து அவள் ஆறுதல் சொல்கிறார். அம்மா கவலைப்படாது, குழந்தை இறந்ததற்காக நீ வருத்தப்படாது, தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம், ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தை தருவார் என்று ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல மனநிலை பார்க்குறோம். ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல அரசனாக இருப்பதும் முக்கியம். அதே போல் ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தந்தையாக இருப்பதும் மிக முக்கியம். அவர்கள் கூடி வாழ்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய இல்லறம் நடத்துகிறார்கள் என்பது அருமையான ஒரு வார்த்தை. அவர்கள் ஒரு மகனை பெற்றெடுக்கவே அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டார்கள். சாலமோன் என்றால் ஆண்டவருடைய அமைதி என்று அர்த்தமாகும். ஷலோம் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. அந்த ஆண்டவரின் அமைதி என்று அந்த வார்த்தைக்கு பொருள். சாலமோன் பிறகு நிறைய செய்திகள் வரும், ஆனால் அமைதியின் மன்னனாக அவன் வருகிறார், சமாதானத்தின் தூதுவனாக அவர் வருகிறார் என்பது கடவுளுக்குரிய செய்தி. அதுக்கடுத்த வசந்த வாசங்களே, ஆண்டவர் அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவரின் அன்புக்குரிய மகனாக சாலமோன் இருந்தார். பிறந்த குழந்தையாக இருந்தபோது, பெயர் வைத்த பொழுதிலிருந்தே ஆண்டவருடைய அன்புக்கு அவர் பாத்திரமாக இருந்தார். அந்த வசனத்தை பார்ப்போமே, 25ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார். அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எதிதியா என்று அழைத்தார். எதிதியா என்று அழைத்தார். அதில் பாருங்க, எபிரேயத்தில் ஆண்டவரின் அன்பன் என்பது பொருள். ஆண்டவருடைய அன்பன் என்று பொருள். பிலவட் ஆஃப் காட் என்று இப்போ ஆங்கிலத்தில் பொருள் சொல்வார்கள். ஆண்டவரின் அன்பன், ஆண்டவன் மீது அன்பு கொண்டிருந்தார். ஆகவே அவன் ஆண்டவரின் அன்பன் என்று ஒரு பெயர் பெறுகிறதாக அவர் பார்க்கிறார். ரொம்ப அழகான ஒரு செய்தியாகிறது. இப்போ ஏதாவது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஹீரோ என்ட்ரி என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ நாத்தான் இறைவாக்கினர் 12ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியிலே அரசபிலே ஒரு கதை சொல்ல நிற்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே ஆண்டவர் அனுப்பப்பட சாமுவேல் தாவீதின் முன்பாக நிற்கிறார். ஜெஸ்ஸேவினுடைய வீட்டுக்குள்ளாக அங்கே பெத்லகேமில் இருக்கிற அவருடைய குடும்பத்திற்குள்ளாக தாவீதை சந்திப்பதற்காக நிற்கிறார். அதே போலவே 2 சாமுவேல் 7:4-17 வரை வார்த்தைகள், அது ஜெபத்தை பற்றி பேசணும். முன்னாடி நின்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதியை கொடுக்கிற அற்புதமான ஒரு செய்தியாக அமைகிறது. இப்படி இறைவாக்கினர்கள் அரசனின்பாக நின்று வாக்குறுதி கொடுத்த அதே ஆண்டவர் இந்த இடத்திலே நாத்தானை அனுப்பி அன்பிற்கு உரியவனை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். அதான் பார்க்குறோம். எதிதியா என்று அவனை அழைத்தார். ஆண்டவரின் அன்பன் என்பது அதற்கு பொருளாகிறது. அந்த பகுதியில் பார்க்குறோம். அந்த பகுதியோட அந்த தாவீது, அவனுடைய குழந்தை, அவனுடைய இறப்பு, அடுத்த குழந்தை பிறப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சியினுடைய பிறப்பு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து தாவீது ராபாவை கைப்பற்றுதல் என்கின்ற ஒரு செய்தியோடு மீண்டும் போர்க்களத்தை நோக்கி இந்த செய்தி குடும்பத்திலிருந்து போர்க்களத்திற்கு செய்தி கடந்து போகிறது. நம்ம பார்ப்போம். யோவாபு அம்மோனியரின் நகரான ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார். யோவாபு தாவீதிடம் தூதரை அனுப்பி, ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீரூற்றுகளை கைப்பற்றி விட்டேன். இப்போது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி நகருக்கு எதிரே கூடாரமிட்டு அதனை கைப்பற்றி கொள்ளும். ஏனெனில் நான் இந்நகரை கைப்பற்றி கொண்டால் அதை என் பெயரால் அழைக்க நேரிடுமன்றோ என்று கூறினார். அதான் பாருங்கள், யோவாபு இந்த ராபாவுக்கு எதிராகத்தான் 11ஆம் அதிகாரத்தில் முதன் பகுதியில் போரிடுறாங்க. இத்தீனான உரியாவை போர்க்களத்தினுடைய மும்முரமாக நடுவர்கள் இடத்துல விட்டு வெளியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பகுதி பார்க்கிறது. இப்போ இடையிலே வருகின்ற இடைச்செருகல்கள்லாம் நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய தனி வாழ்வினுடைய செய்திகள். இப்போ நாட்டினுடைய செய்தி, நாட்டினுடைய படையெடுப்பு, நாட்டினுடைய வலிமைப்படுத்த நகராகுது. யோவாவை பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். நான் ஒருவேளை இந்த நகரத்தை தாக்குறேன், வெற்றி அடைந்து பெற்றால் என் பேரில் இந்த நகரம் வெற்றி பெற்றது அறிவிக்கப்படும். நீங்கள் தாக்கினாக்க அது உங்கள் பேருக்கு போய் சேரும் என்று சொல்லி அவர் செய்தி அளிக்கிறார். அம்மோனின் நகரான ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார்.
அப்போ யோவாபு தாவீது செய்தி அனுப்புகிறார். என்ன செய்கிறாரு? நீங்கள் நகரத்துடைய, அதாவது ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு நகரை கைப்பற்றுகிறார் என்றால் 3 விதமான காரியங்களை செய்வார்கள். ஒன்று, அந்த நாட்டினுடைய நிலங்களிலே உப்பை தெளிப்பார்கள். உப்பை தெளிக்கும் போது அந்த நிலம் கலர் நிலமாக மாறிவிடும். அது பயிர் தராது, பயிரிட முடியாது. அந்த நாட்டில் மக்கள் பட்டினியாக கிடப்பார்கள். அது முதலாவது. இரண்டாவது, அந்த நகருக்குள்ளாக வருகின்ற நீரூற்றுகளை தடை செய்வார்கள். நீரூற்றுகளை அடைப்பார்கள். நீரூற்றுகளை அந்த இடத்திலிருந்து வெட்டி விடுவார்கள். நகருக்குள்ளாக தண்ணீர் போகாதபடி முற்றியடிக்கப்பட்ட நகரம் தண்ணீர் பஞ்சத்தின் காரணமாக சரணாட்டை நேரிடும். மூன்றாவதாக, ஒரு நகரனுடைய நீரூற்றுகளிலே விஷத்தை கலப்பார்கள். விஷத்தை கலக்கும்போது தண்ணீர் குடிக்கப்பட முடியாததாய் மாறி போகும். இதை விட முக்கியமான ஒரு காரணம் இணைச்சட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நகரத்துடைய மரங்களை அழிக்காதீர்கள் என்று ஒரு பாதுகாப்பு சட்டமும் இருக்கிறது. இயற்கைக்கு சூழலுக்கு ஏற்ற ஒரு சட்டமும் இருக்கிறது. இப்படி போர் வரையறைக்கு உட்பட்டு செய்வார்கள். உப்பை கலக்கிறது, தண்ணியை தடைப்படுறது, தண்ணீரை விஷம் கலக்கிறது, இவைகள் எல்லாம் ஒரு நாட்டே இல்லை. அப்போ தான் தாவீது இவர் சொல்கிறாரு, நாட்டின் நீரூற்றுகளை கைப்பற்றி விட்டு அதை காவல் வைத்து விட்டேன். யாரும் தண்ணி எடுக்க வர முடியாது. நகரம் ஃபுல்லாக தண்ணி பஞ்சத்தினால் அல்லமோதியில் கிடக்கும். நீங்கள் முதலுடைய மக்களோடும் படைகளோடும் வந்தாக்க நகரை எளிதில் தாக்கி நீங்கள் கைப்பற்றி விடலாம். ஏன் நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன்? நான் காப்பாற்றினால் இந்த நகரை வென்றவன் நான் என்ற பெயரில் அது வரும். நீங்கள் கைப்பற்றதாக இருக்கட்டும், அதனால் நீங்கள் செயல்படுங்க என்று தாவீதுக்கு அவர் அழைப்பு எடுக்கிறார். தொடர்ந்து வாசிப்போமே. தாவீது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ராபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார். அதன் மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை எடுத்து கொண்டார். அது ஒரு தாலந்து நிறையுள்ள பொன்னாலும் விலை உயர்ந்த கற்களாலும் ஆனது. அதை கொண்டு தாவீது தமக்கு முடிசூட்டி கொண்டார். அந்நகரிலிருந்து கொள்ளைப் பொருளையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார். அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம், கடப்பாறை, கோடாரி வேலைகளுக்கும் செங்கற்சூளை வேலைகளுக்கும் அவர்களை அமர்த்தினார். இவ்வாறு அனைத்து அம்மோனிய நகர்களுக்கும் செய்தார். பிறகு தாவீதும் மக்கள் அனைவரும் எருசலேம் திரும்பினர். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. ஒரு போர்க்களத்தில் வெற்றி பெறுவது யாருக்கு அந்த வெற்றியின் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதற்கெல்லாம் இப்போ யோவாபு தலைசிறந்த படை வீரன், தலைசிறந்த படை தளபதி. ஆனால் அவன் செய்கின்ற செயலை பாருங்கள். இந்த நகரை நான் நீரூற்றை கைப்பற்றி விட்டேன், நகர் ஆல்மோஸ்ட் வீழ்ந்து விட்டது, அதனுடைய வீழ்ச்சியை காரணமான இறுதி நிகழ்ச்சி நீங்கள் நிகழ்த்தி காட்டி அந்த நகரை வென்றதாக நீங்கள் பெயரை தட்டிச் செல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்போ நான் தாவீதினுடைய மிகுந்த நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதராக யோவாபு நடந்து கொள்கிறார். இரண்டாவது, தாவீது படை திரட்டி வராரு, போராடுறாரு, அந்த மன்னனை அடிமைப்படுத்துகிறார். அந்த மன்னனுடைய மகுடத்தை திறக்கவில்லை. ஒரு தாலந்து என்பது கிட்டத்தட்ட 10,000 கிலோகிராம் எடையுள்ள ஒரு தங்கத்துக்கு சமமானது. ஒரு தாலந்து நிறைய ஒரு தங்கம் நிறைந்த அந்த மகுடத்தை அவர் வாங்கிக்கிறாரு. அப்புறம் வெள்ளி, வைரம், மைடூரியம், மரகதம், மாணிக்கம் உள்ளிட்ட விளைபொருள் பொருட்கள் எடுக்கிறாரு. அந்த இருக்கிற மக்கள் அழைத்து ரம்பம், கடப்பாறை, கோடரி வைத்து வேலைகளை செய்யக்கூடிய எளிய கடைநிலை ஊழியர்களாக அவளை மாற்றுகிறார். அந்த நகரத்திலிருந்து தப்பி அந்த நகரத்திலிருந்து ஆட்கொண்டு மீட்டு அதனுடைய செல்வங்கள் எல்லாம் சுரண்டி எடுத்த பிறகு அந்த மக்களை விட்டுவிட்டு அங்கிருந்து எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். இப்போ கதை எங்கே எருசலேமிலிருந்து புறப்பட்டு இளவேநீர் காலத்தில் மன்னர்கள் போருக்கு போவது வழக்கம். அப்போது தாவீது அரண்மனையில் தங்கிவிட்டார் என்று ஆரம்பித்து மீண்டும் அந்த அம்மோனியருடைய நகரமாகிய ராபாவுக்கு வராரு. ராபாவில் மட்டுமல்ல, ராபாவை சுற்றி இருக்கிற மற்ற நகரங்களையும் அவ்வாறு செய்துவிட்டு தாவீது எருசலேமுக்கு திரும்புகிறார். கதை மறுபடியும் எருசலேமுக்கு வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இந்த கதை போன போக்கு, அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் கொண்டு பார்த்தால் எல்லாம் ஒன்றுக்கொன்று அப்படியே பின்னி பிணைந்து இணைந்து எங்கேயுமே ஒரு தொய்வில்லாத ஒரு நிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதில் பாருங்களேன், இப்போ இதில் 2 காரியங்கள் சொல்லப்படுறேன். ஒன்று தாவீது ஒரு நல்ல மன்னனாக, யோபாவுக்குரிய ஒரு நல்ல உற்ற தோழனாக இருக்கிறார். போர்க்களத்தில் நீர் வெற்றி வாகி சூடி கொள்ளும் என்று சொன்னபோது அவர் வருகிறார். வெற்றியை அவர் பரிசாக கொண்டு அந்த நகரத்து மக்களை அடிமைப்படுத்தி தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்துவிட்டு யோவாவுக்குரிய மரியாதையை கொடுத்துவிட்டு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். ராமாவுக்கு போகாததினால்தான் உரியாவுடைய மனைவியை சந்திக்க நேர்ந்தது. உரியாவின் மனைவியோடு உறவுகள் இணைந்தது உணர்ந்து பார்த்து கடைசி அந்த ராபாவோடு அந்த ஆசிரியர் அந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறார். அதன் கஷ்டம் முடிவு பண்ணோம். கிட்டத்தட்ட நமக்கு இது வரைக்கும் நம்ம
31 வசனங்களை பார்த்தோம். 31 வசனங்களிலே இருக்கின்ற நிகழ்வுகளிலே பல செய்திகள் அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்குறோம். பல செய்திகள் அடங்கியதை பார்க்குறோம். 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தையில் இருக்கிற இறை செய்திகளை, வாழ்க்கைக்குரிய பாடங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். மீண்டும் ஒரு முறை வாழ்க்கையில் சொல்லக்கூடிய வாழ்வியல் பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவதுங்க, எவ்ரி சின்னர் ஹேஸ் அ செயின்ட்லி ஃபியூச்சர், எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ சின்ஃபுல் பாஸ்ட் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு புனிதரும் ஒரு இருள் நிறைந்த, பாவம் நிறைந்த ஒரு கடந்த காலத்தை வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு பாவியும் புனிதம் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை தனக்குள்ளே கொண்டிருப்பார் என்று சொல்வார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது டேவிட் இஸ் அ சின்னர் அண்ட் அ பிலீவர், ரெண்டு இருக்குது. ஒரு சாதாரண இயல்புநிலை மனிதராக தாவீது சிற்றத்தில் காட்டப்படுகிறார். அவர் ஓங்கிய புயத்தாலும் வலிமை மிகுந்த கரத்தாலும் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு செல்லும் இடங்களெல்லாம் வெற்றி பெறச் செய்து அவருடைய கையால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் அவர் உயர்த்தப்பட்டார். ஆனாலும் அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போல பாவம் செய்கிறார், ஒரு எளிய மனிதனைப் போல பாவம் செய்கிறார். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம எந்த அளவுக்கு உயரமாக போகிறோமோ அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வழுக்கி விழுந்து விடாதபடி, வாழ்க்கையில் வழுக்கி விழுந்து விடாதபடி, சரிந்து விழுந்தாபடி, நாம் கட்டிய சகாப்தத்தை நாமே சரித்து விடாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாவம் செய்வது என்பது யாருக்கும் இயல்பான உண்டாகும். யார் வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம், எந்த சூழல் வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம், எந்த நிலையில் இருந்து வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம். ஒரு சின்ன ஒரு கண்ணசைவு போதும் நம்முடைய பாவத்தை விடத்தாட்ட. ஆகவே தாவீது பாவம் செய்தார் என்று நாம் வாசிக்கும்போது, ஐயோ தாவீதா அப்பேற்பட்டவரா, தப்பண்ணாரா என்று நாம் அங்கலாய்க்கிற நாம், அதே போல் நாமும் கூட ஆண்டோடைய அன்பிலே வாழ்ந்து அன்பை இவர்களுக்கு அறிவித்து அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையால் வாழ்கின்ற நமக்கு கூட அந்த சோதனை வரக்கூடும். ஆண்டவருக்கு எதிராக நாம் குற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலை வரக்கூடும். ஆகவே நாம் எந்த நேரத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே தான் 2 பேதுருவிலே அழகாக சொல்வார், யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் அலைந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னாரு. தொடக்க நூலில் பாவம் உன் வீட்டு வாசல்லையே படுத்து கிடக்கிறது, ஜாக்கிரதா இரு என்று சொல்வார்கள். ஆக அந்த நிலையில் இருக்கும்போது என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் ரொம்ப யோக்கியம், ரொம்ப புனிதன், நான் பாவமே பண்ண மாட்டேன் என்று இருமாது இருக்க யாருக்கும் வழியில்லை. தாவீதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் யார் வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம், எப்படிப்பட்ட இடிநிலையான பாவத்திலும் விளக்கப்படும், நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும். முதலாவது. இரண்டாவது, தாவீது பாவம் செய்தார், ஆனால் மனசாட்சி அவருக்கு ஒன்றுவிடவில்லை. சிலர் பாவம் செய்து பாவத்தில் விழுவது முக்கியம் கிடையாது, பாவத்திலிருந்து எழுவது முக்கியம் என்பது மிக அவசியம். விழுந்துட்டோன்றது முக்கியம் கிடையாது, டக்குன்னு எந்திரிச்சு நடக்கணும். யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் விழுவது என்பது யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. விழுந்தோம் என்பது முக்கியமல்ல, உடனே எழுந்தோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அது நமது அடையாளம். கிறிஸ்துவ வாழ்வின் உண்மையான அடையாளம் விழுந்து கிடப்பதே அல்ல, பாவம் என்பதை ஒன்று இல்லாமல் இருப்பது போல் வாழ்வது அல்ல. மாறாக விழுந்தவுடன் ஐயோ விழுந்தோமே என்று சொல்லி அலறி எடுத்து எழுந்து நடப்பதும் பாவத்தை விட்டு விலகி ஓடுவதும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தாவீது விழுந்தார். நாத்தானுடைய அறவுரையிலே தன் மனச்சாட்சியை குத்தி கிழித்து கொண்டு ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று அலறினார். அந்த அலறல் தான் தாவீதை உன்னதமான மனிதராக மாறியது. இந்த இடத்துல தான் திருப்பாடல் 51 நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். திருப்பாடல் 51 எடுப்போமே, அதில் ஒரு 3 வசனங்களை மட்டும் வச்சுக்குவோம். நான் அதிகமாக பேச விரும்பலை. 1ஆம் வசனத்தை வாசிப்போமே. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். அதாவது அந்த 1ஆம் வசனத்தில் சொல்வார், கடவுளே என்னை மன்னியும், கடவுளே என் பாவங்களை மன்னியும் என்று அவர் மன்றாடவில்லை. கடவுளே உம் பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இறங்கும் என்று சொல்வார். உமது பேரன்பிற்கு ஏற்ப. என்னுடைய பாவம் பெருசாக இருக்கலாம், ஆனால் என் பாவத்தை விட உடைய பேரன்பு இறக்கும் பெருசாண்டவரே என்று சொல்வது மிக மிக முக்கியம். நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சாலும் அந்த பாவத்தை விட கடவுளுடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவங்களுக்கு ஏற்றபடி என்னை தண்டிக்காதேயும் என்று சொல்வதை விட என் பாவங்களை விட உன் பேரிறக்கம் மேலானதாக இருக்கிறது ஆண்டவரே, அந்த அளவிற்கு அந்த பேரன்பினால் எனக்கு இறங்கும் என்று சொல்வார். 2ஆம் வசனத்துலேயும் பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி சினானிமஸ் பேரலிசம், உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என்று சொல்கிறார். என் குற்றங்களை துடைத்தருளும் உமது அளவற்ற இரக்கத்திற்கு, எல்லையில்லாத, அளவில்லாத, மதிப்பிட முடியாத உம்முடைய வல்லமையான இரக்கத்திற்கு ஏற்ப என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை துடைத்தருளும் என்று சொல்வார். 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன்,
என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. நாம் சொன்னோம் ஏற்கனவே, நீதியும் நேர்மையும் இறைவனுடைய குணங்கள் இல்லைங்களா? நீதியும் நேர்மையும் மிஸ்வாத் உஸதேகா என்று நாம் சொன்னோம். அது கடவுளுடைய குணங்கள். உம்முடைய தீர்ப்பிலையும் நீ வழங்குகின்ற தண்டனையிலும் உம்முடைய நீதியும் உம்முடைய நேர்மையும் வெளிப்படுகிறது என்று சொல்வார். அதன் முதல் பகுதியை பார்த்தோம்னாக்க, என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் எனக்கு எதிராக நிற்கிறது. என் மனக்கண் முன்பாக என் பாவம் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். சில சமயத்தில் ஒரு சில பாவம் செய்வார்கள், பாவசீத்தனம் செய்வார்கள். ஆனாலும் அந்த குற்றத்தை உணர்ந்து அப்படி நொறுங்கி அழுது மனம் புழுங்கி போய் அப்படியே சோர்ந்து போய் இருப்பார்கள். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2 புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நம்பவே முடியலடா, நீ எல்லாம் இப்படி இருக்கிறையா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவமானமாக நினைப்பாங்க. கடவுள் அந்த மாதிரி ஒரு துளி கூட அவமானப்படுத்துவதோ நம்முடைய இழிநிலைக்கு உள்ளாக்குவதோ கடவுளுடைய எண்ணமே கிடையாது.